Very good evening all. Welcome to Anna Administrative Staff College. AMTN Presence Mission 8 ல தான் இருக்கும். ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் கிளாக் டாபிக் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லாஜிக்கல் ரீசனிங்கோடைய கண்டினியூஷன் தான் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்லாகிசம் டாபிக் பார்க்க போகிறோம். சில்லாகிசம் அப்படின்னா என்னென்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் நம்ம தனியாக பார்த்தப்போ அங்கே ரூல்ஸ் இல்லை இப்படி தான் அப்ளை பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா? ஆனால் இங்கே சில்லாகிசமில் நமக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸும் கீவேர்ட்ஸும் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வென் டயக்ராம் வரைய போகிறோம். அந்த வென் டயக்ராம்லேருந்து நமக்கு அந்த கன்க்ளூஷனை அரைவ் பண்ண முடியுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுமா ஆகாதா அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சர் பண்ண போகிறோம். கிளியரா? ஸோ சில்லாகிசமில் என்னென்ன க்ளூ வேர்ட்ஸ் இருக்குது, அந்த க்ளூ வேர்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எப்படி வென் டயக்ராம் வரையணும், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க 2 ஸ்டேட்மெண்ட் இல்லை 3 ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வென் டயக்ராம் வரைய போகிறோம். அந்த வென் டயக்ராமில் நம்மளால் அந்த கன்க்ளூஷனை கொண்டு வந்து சொல்ல முடியுதான்றதை பார்க்க போகிறோம். இதுதான் ஆர்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? என்னென்ன க்ளூ வேர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு எந்த மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு க்ளூ வேர்டு சம்மு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான். இப்போ சம் ஏ இஸ் பி அப்படின்னு எனக்கு கொஷினில் இருக்கும். இந்த ஏ பிக்கு பதிலாக அவங்க எது வேணும்னாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வென் டயக்ராம் எப்படி இருக்கணும்னா சம் ஏ இஸ் பியா, ஏ இப்படி போட்டுருவோம். ஏல கொஞ்சம் எனக்கு பி, ஸோ அதனால இதுதான் பி. ஸோ சம் ஏ இஸ் பி இப்படி தான் வரும். கிளியரா? அடுத்து ரெண்டாவது க்ளூ வேர்டு என்ன அப்படின்னா நோ ஏ இஸ் பி அப்படின்னு வரும். நோ ஏ இஸ் பினா எந்த ஏவும் எனக்கு பி கிடையாதுன்னு அர்த்தமா? ஸோ இதுதான் ஏ, எனக்கு எந்த ஏவும் பி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி வரைவோம்னா இப்படி தான் கிராஸ் போட்டு வரைவோம். கிளியரா? இப்போ இதே எனக்கு சம் ஏ இஸ் பிக்கு பதிலாக சம் பி இஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வென் டயக்ராம் எப்படி வரைவேன்னு சொல்லுங்கள். இதுக்கு பதிலாக சம் பி இஸ் ஏன்னு கொடுத்துருந்தா எனக்கு வென் டயக்ராம் எப்படி வரும்? சம் பி எனக்கு ஏ, அதாவது இதுதான் அந்த சம் போர்ஷன். இந்த போர்ஷன் எனக்கு சம் பி இஸ் ஏ. ரைட்டா? இங்கே எனக்கு என்னது சம் ஏ இஸ் பி. இது 2 வென் டயக்ராமும் எனக்கு சேமாக இருக்கா? அப்போ எனக்கு சம் ஏ இஸ் பினாலும் சம் பி இஸ் ஏனாலும் ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் வென் டயக்ராம் ஒன்று தான். எனக்கு இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் சம் ஏ இஸ் பின்னு கொடுத்துட்டு கன்க்ளூஷனில் சம் பி இஸ் ஏ ஃபாலோ ஆகுதா ஆகலையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா ஃபாலோ ஆகுது, கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படின்ற மாதிரி போடணும். புரியுதா மேம்? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இங்கிலீஷ்லேயே ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக. ஏன்னா நீங்கள் வேறு டாபிக்ஸ் கூட ஓரளவு தமிழில் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இங்கே நீங்கள் சம்மு நோ சம் நாட் அப்படின்னு சின்ன சின்ன க்ளூ வேர்ட்ஸ் தான் இருக்கும், சின்ன சின்ன வேர்டிங்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால இங்கே நீங்கள் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ரைட்? ஸோ இப்போ எனக்கு சம் ஏ இஸ் பின்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு சம் பி இஸ் ஏன்னு கன்க்ளூஷனில் கொடுத்துருந்தா எனக்கு ஃபாலோ ஆகுதான்னு கேட்டால் ஃபாலோ ஆகுது. அதை மாதிரி இங்கே நோ ஏ இஸ் பின்னுக்கு நம்ம இந்த வென் டயக்ராம் வரைஞ்சோமா? அடுத்து நோ பி இஸ் ஏ, இதுக்கு எப்படி வென் டயக்ராம் வரையலாம்? எனக்கு இங்கே பி, இங்கேருந்து இங்கே எனக்கு நோ பி இஸ் ஏவா? ஸோ இதை மாதிரி வென் டயக்ராம் வரைவோமா? அப்போ இந்த வென் டயக்ராமும் இந்த வென் டயக்ராமும் எனக்கு சேமாக இருக்கா? அப்போ நோ ஏ இஸ் பினாலும் நோ பி இஸ் ஏனாலும் ஒன்று தான். சேம் இதை ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதை கன்க்ளூஷனில் கொடுத்து ஃபாலோ ஆகுதான்னு கேட்டால் ஃபாலோ ஆகுது. ஓகேவா? ஸோ 2 க்ளூ வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சா? அடுத்து 3வது க்ளூ வேர்டு என்னன்னா சம் நாட் அப்படின்னு இருக்கும். சம் நாட் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இதுக்கு வென் டயக்ராம் எப்படி வரையணும்னா எனக்கு இங்கே ஏ இருக்குது. ரைட்டா? ஸோ அடுத்து நான் இங்கே என்ன போடுவேன்? இங்கே பின்னு போடுவேன். இது என்னது சம் ஏ இஸ் பி மாதிரி இருக்கே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நான் சும்மா 2ஐயும் ஹோல்ட் பண்ணணும், தனித்தனியாக போடக்கூடாதுன்றதுக்காக ஹோல்ட் பண்ணுன்றதுனால மட்டும்தான் நான் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இப்போ எனக்கு சம் ஏ இஸ் நாட் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம் ஏ எனக்கு என்னது நாட் பி. புரியுதா? ஏல கொஞ்சம் எனக்கு பி கிடையாது. அப்போ இந்த சம் ஏ இஸ் நாட் பி இப்படி தான் நம்ம போடணும். புரியுதா? இங்கே நான் அப்போது சம் ஏ இஸ் பின்னு எனக்கு கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு சம் ஏ இஸ் நாட் பின்னு இருக்குது. ஓகேவா? அதுக்கு வென் டயக்ராம் நான் இப்படி வரைஞ்சிட்டேன்.
இப்போ கன்க்ளூஷன்ல எனக்கு சம் ஏ இஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் ஆகாது. நம்ம டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சேர்த்து போட்டுருக்கலாம். பட் ஆனால் அது என்ன மீன் பண்ணுது, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அங்கே சம் ஏ இஸ் பின்றதை மீன் பண்ணலை. கிளியரா? இதில் தெளிவாக இருந்துக்கோங்க. 4வது க்ளூ வேர்டு என்ன அப்படின்னா ஆல் அப்படின்னு இருக்கும். ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆல் ஏ இஸ் பினா எல்லா ஏவும் பி அப்படின்னு. இதுக்கு எப்படி வென் டயக்ராம் வரையணும்னா ஏ எல்லா ஏவும் எனக்கு பியா, அப்போ இதுதான். ரைட்டா? ஸோ ஆல் ஏ இஸ் பினா இதுதான் நம்மளுடைய வென் டயக்ராம். சிமிலர்லி இப்போ பாருங்க, ஆல் பி இஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இப்போ இதுக்கு எப்படி வரைவீங்க, எல்லா பியும் ஏ, அப்போ எனக்கு பி, எல்லா பியும் எனக்கு ஏ. இப்படி தான் நமக்கு வென் டயக்ராம் வரையணும். இப்போ இது 2 வென் டயக்ராமையும் பாருங்களேன். 2 வென் டயக்ராமும் வெவ்வேறையா இருக்கா இல்லையா? அப்போ இங்க எனக்கு என்னது, ஆல் ஏ இஸ் பியும் ஆல் பி இஸ் ஏவும் ஒன்று கிடையாது. இப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட்ல ஆல் ஏ இஸ் பின்னு கொடுத்துட்டு கன்க்ளூஷன்ல ஆல் பி இஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இட் டஸ் நாட் ஃபாலோஸ் அப்படிதான் எழுதணும். புரியுதுங்களா என்ன பேசிட்டு இருக்கோன்னு? ஸோ 4 இது முடிஞ்சிருச்சா? இப்போ 5வது க்ளூ வேர்டு என்ன அப்படின்னா ஒன்லி a few அப்படின்னு இருக்கும். ஒன்லி a few a is b அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்லி a few a is bனா இங்க எனக்கு 2 கண்டிஷன் சேர்ந்து வந்திருக்கு. சம் a is bயும் அப்ளை ஆகும், சம் a is not bயும் அப்ளை ஆகும். அப்போ இதுக்கு வென் டயக்ராம் எப்படி வரையணும், ஒன்லி a fewனா சம் a is b பிளஸ் எனக்கு சம் a is not b. அப்போ இது a இது b, இந்த சம் a எனக்கு b, இந்த சம் a is not b. அப்போ ஒன்லி a fewன்னு எனக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டு கன்க்ளூஷன்ல சம் a is bன்னு கொடுத்தா அங்க எனக்கு அந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஆனா இங்க சம் நாட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அங்க எனக்கு சம் a is bன்ற கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். புரியுது இல்லையா என்ன பேசிட்டு இருக்கோன்னு? குழப்பாம இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்ல நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ 5 க்ளூ வேர்ட் முடிஞ்சிருச்சா? 6வது ஒரு க்ளூ வேர்ட் இருக்கு, ஒன்லி அப்படின்னு இருக்கு. ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னா எனக்கு ஏக்குள்ள பி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏக்குள்ள பி மட்டும்தான் இருக்கு. ஒன்லி ஏ ஏ ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னு அர்த்தம். ரைட்டா மேம்? புரியல மேம் அப்படின்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்லி ஏ இஸ் பி, இந்த ஏ வந்து எனக்கு பி மட்டும்தான், ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னு இருக்கும். ஸோ இது கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா இதை நீங்கள் இப்படியும் மாற்றிக்கலாம். ஒன்லி ஏ இஸ் பின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதை எப்படி மாற்றிக்கலாம்னா ஆல், இங்கே செகண்டாக கொடுத்ததை எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட், ஆல் பி இஸ் ஏ அப்படின்னு மாற்றிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் இந்த வென் டயக்ராம் ஆல் பி இஸ் ஏக்கு கரெக்டாக இருக்கா? புரியுதா? இப்போ ஒன்லின்னு பார்த்துட்டீங்கன்னா அதை ஆல் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஈஸியாக வென் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான 6 கீவேர்ட்ஸ். இந்த 6 கீவேர்ட்ஸ் வச்சு தான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டு கன்க்ளூஷனில் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறாங்க. இது இல்லாமல் எனக்கு கன்க்ளூஷனில் 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று என்னென்னா டெஃபினட் கன்க்ளூஷன், இன்னொன்று என்னென்னா பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினட்னா 100% ஷியோராக எனக்கு அவங்க அந்த கன்க்ளூஷனை சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு 100% ஷியோராக அது ஃபாலோ ஆச்சுன்னா தான் நான் அந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லணும். பாசிபிலிட்டி அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா அது மேபி நடக்கலாம், இல்லை நடக்காமையும் போகலாம். அது நடக்கிறதுக்கு ஒரு 1% சான்ஸ் இருந்தாலும் அந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அந்த பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம எப்படிலாம் கன்க்ளூஷன்லேருந்து கண்டுபிடிக்கலாம்னா ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. கேன், நெவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். கேன் பி, கேன் நாட் பி, ஷால் பி அல்லது இஸ் அ பாசிபிலிட்டினே அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கன்க்ளூஷன் இருந்தால் அது பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு கன்க்ளூஷன் இருந்துச்சு அப்படின்னா அது நடக்கிறதுக்கான 1% சாத்தியக்கூறு இருந்தாலும் அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு போடணும். ஆனால் டெஃபினட்டாக எனக்கு 100% ஷியோராக ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஏதாவது 1% எனக்கு ஸ்லிப் ஆனாலும் அந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த வென் டயக்ராம் இதெல்லாம் ஈஸியாக தெரியும். இப்போ நான் கொஷின்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ எப்படி யோசிக்கிறத லிமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் வராது. இப்போ நான் சொல்கிறேன் கொஷின்குள்ளே போகிறப்போ ஒன்று உங்களுக்கு இதுக்கப்புறம் ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஆல் மென் ஆர் டாக்ஸ்
ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் வரையோமா? ஆல் மென் ஆர் டாக்ஸ், எல்லா மென்னும் எனக்கு டாக்ஸ். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பதிலாக இங்கே என்னது? ஆல் மென் ஆர் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வென் டயக்ராம் இப்படி தானே வரையணும். கிளியரா? அடுத்தது பாருங்க, ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தனியாக நம்ம வென் டயக்ராம் வரையக்கூடாது, இதுக்குள்ளேயே சேர்த்து ஒரே வென் டயக்ராமாக வரைஞ்சிட்டே போகணும். கிளியரா? ஸோ அப்போ இதுக்குள்ளேயே சேர்த்து வரைஞ்சா எப்படி வரும்? ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ், டாக்ஸ் இங்கே இருக்கு, ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ். ஸோ வென் டயக்ராம் புரிஞ்சதுங்களா? வென் டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து போயிடலாம். ரைட்? ஸோ இப்போ இங்கே என்னது? எனக்கு ஆல் மென் ஆர் டாக்ஸ், ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் மென் ஆர் கேட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஆல் மென் எனக்கு கேட்ஸ் அப்படியும் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா எனக்கு அந்த டாகை ரிமூவ் பண்ணிடுங்க, அந்த டாக் இல்லை, கேட்ஸ் இங்கே இருக்கு, மென்னு இங்கே இருக்கு. இதே வென் டயக்ராம்ல இருந்தா பிரிச்சு வரைஞ்சிருக்கும். இங்க என்ன சொல்லலாம்? அப்போ ஆல் மென் ஆர் கேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ எனக்கு கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க, ஆல் கேட்ஸ் ஆர் மென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஆல் மென் ஆர் கேட்ஸ்னா ஆல் கேட்ஸ் ஆர் மென் ஃபாலோ ஆகுமா? ஆகாது. நம்ம ஏற்கனவே இங்கே என்ன சொன்னோம்? ஆல்ல ஆல் ஏ இஸ் பியும் ஆல் பி இஸ் ஏவும் எனக்கு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோமா? அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கன்க்ளூஷன் எனக்கு டஸ் நாட் ஃபாலோஸ். அப்போ என்னோட ஆன்சர் என்னது? ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். தெளிவாக இருக்கீங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க, ஆல் வாட்டர் இஸ் டிவைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தண்ணியும் டிவைன். ஸோ ஆல் வாட்டர் எனக்கு என்னது? டிவைன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் டெம்பிள்ஸ் ஆர் டிவைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு போன வாட்டி இந்த டிவைனுக்கு மேலே ஒன்று போட்டோம் இல்லையா? இங்கே ஆல் டெம்பிள்ஸ் ஆர் டிவைன் அப்படின்னு இருக்கு. அப்போ இதை நம்ம தனியாக தான் வரையணும். என்னது? இங்கே டெம்பிள், ஆல் டெம்பிள்ஸ் ஆர் டிவைன். இப்போ ஒரே டயக்ராம்குள்ளே கொண்டு வரணும்னா நமக்கு என்னென்ன மாதிரிலாம் வரையலாம்? ஆல் டெம்பிள்ஸ் ஆர் டிவைன். எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு ஆல் டெம்பிள்ஸ் ஆர் டிவைன் வரைகிறதுக்கு. என்னென்ன ஆப்ஷன்னா, எனக்கு டெம்பிள் இங்கே வரலாம், இந்த டெம்பிள் சர்க்கிள் இங்கே வரலாம். அப்படி இல்லைனா எனக்கு அந்த டெம்பிள் சர்க்கிள் இங்கே வரலாம். ஓகேவா? இந்த 2ல் எனக்கு எங்கே வந்தாலும் என்னதான் வரும்? ஆல் டெம்பிள்ஸ் ஆர் டிவைன்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை போடுற மாதிரி தான் இருக்கும். கிளியரா? ஸோ அப்போது இது 2 பாசிபிலிட்டியும் வச்சு நம்ம கன்க்ளூஷன் கரெக்டாக இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் வாட்டர் இஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே தண்ணி இங்கே வரலாம், தண்ணி இங்கே தான் இருக்குது. ஓகேவா? எனக்கு டெம்பிள் தான் இங்கே வரலான்னு சொன்னேன், அப்படி இல்லைனா இங்கே வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஆல் வாட்டர் இஸ் டெம்பிள். எனக்கு ஆல் வாட்டர் இஸ் டெம்பிள் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஏன்னா எனக்கு இங்கே டெம்பிள் வந்துச்சுன்னா ஆல் வாட்டர் இஸ் டெம்பிள்னு வரும். ஆனால் எனக்கு இப்போ டெம்பிள் எங்கே வரும்னே எனக்கு 100% ஷியராக தெரில. ஆனால் இங்கே எனக்கு கீவேர்ட்ஸும் இல்லை, அவங்களும் 100% ஷியரான கன்க்ளூஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்னது? அது ஃபாலோ ஆகாது. அந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். ஏன்னா எனக்கு இந்த டெம்பிள் எங்கே வரும்னு கன்ஃபார்மாக தெரியாது. கன்ஃபார்மாக தெரியாத ஒரு விஷயத்த என்னால் இங்கே சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஆல் டெம்பிள்ஸ் ஆர் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் டெம்பிள்ஸ் ஆர் வாட்டர். எனக்கு டெம்பிள் இங்கே வந்துச்சு அப்படின்னா நான் சொல்லலாம் ஆல் டெம்பிள்ஸ் ஆர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு டெம்பிள் அங்கே தான் வருன்றதும் எனக்கு தெரியாது. அங்கே அவங்க பாசிபிலிட்டி கண்டிஷனும் கொடுக்கல, 100% ட்ரூவாக சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது? எனக்கு இந்த கன்க்ளூஷனும் கன்ஃபார்மாக எனக்கு ஃபாலோ ஆகுமா இல்லையான்னு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்தில் இட் டஸ் நாட் ஃபாலோஸ் தான். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்தது பாருங்க, ஆல் ரோட்ஸ் ஆர் வாட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ரோட்ஸ் ஆர் வாட்டர்ஸ். அப்போ எனக்கு இங்கே தான் ரோட்ஸ். ஆல் ரோட்ஸ் ஆர் வாட்டர். ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சம் வாட்டர்ஸ் ஆர் போட்ஸ். ஸோ இந்த வாட்டரில் கொஞ்சம் எனக்கு போட்ஸ். அப்போ சம் வாட்டர்ஸ் ஆர் என்னது? எனக்கு போட்ஸ். கிளியரா? ஸோ வாட்டர்லேருந்து சம் எடுத்துட்டேன், சம் வாட்டர் ஆர் போட்ஸ். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் போட்ஸ் ஆர் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ரோட்ஸ் ஆர் போட்ஸ். எனக்கு இப்போ ரோடு இங்கே தனியாக இருக்கு, போட்டு இங்கே தனியாக இருக்கு.
ரைட்டா? எனக்கு ரோடு இங்கே தனியாக இருக்குது, போட்டு இங்கே தனியாக இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதை பற்றி எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லவும் இல்லை. அப்போது இங்கே சம் போட்ஸ் ஆர் ரோட்ஸ்ன்னு சொல்கிறது என்னால் 100% அந்த கன்க்ளூஷன் இங்கேருந்து என்னால் வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ 1 does not follows. அடுத்தது பாருங்க, ஆல் வாட்டர்ஸ் ஆர் போட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் வாட்டர்ஸ் ஆர் போட்ஸ்னா எனக்கு என்ன தெரியும், சம்மு இங்கே இந்த சம் வாட்டர் எனக்கு போட்ஸ்ன்னு தெரியும். ரைட்டா? சம் வாட்டர் போட்ஸ்ன்னு தான் எனக்கு தெரியும். ஆல் வாட்டர் போட்ஸ்னா எனக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஆல் வாட்டர் போட்ஸ்னா எப்படி இருக்கணும்? ஆல் வாட்டர் ஆர் போட்ஸ் இப்படி தான் இருக்கணும். ரைட்டா? அப்போ ஆல் வாட்டர் ஆர் போட்ஸ்னா இப்படி தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லலாம்? சம் போட்ஸ் ஆர் வாட்டர்னு சொல்லலாமா? சம் போட்ஸ் ஆர் வாட்டர். ஏன்னா போட் எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் கொஞ்சம் தான் இந்த வாட்டர். ஸோ சம் போட்ஸ் ஆர் வாட்டர்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நான் என்ன சொல்ல முடியாது, இங்கே ஆல் வாட்டர் ஆர் போட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ரைட்டா? எனக்கு இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இங்கேயும் எனக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. புரியுதுங்களா? இங்கே எனக்கு சம் வாட்டர் ஆர் போட்ஸ்ன்னு தான் இருக்குது, ஆனால் இங்கே ஆல் வாட்டர் ஆர் போட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னது, எனக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இங்கேயும் எனக்கு என்ன ஆன்சர் தான் வரும்? நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். கிளியரா? புரியுது இல்லையா என்ன பேசுகிறோன்னு? அடுத்தது பாருங்க, ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ். எனக்கு எல்லா விண்டோவும் டோர்ஸ். ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ். அடுத்து நோ டோர் இஸ் அ வால். எனக்கு நோ டோர் இஸ் அ வால். புரியுதா வென் டயக்ராம் எப்படி வரைகிறோன்னு? நோ டோர் இஸ் அ வால். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, நோ விண்டோ இஸ் வால். நோ விண்டோ இஸ் வால் அப்படின்னு இருக்கு. எனக்கு இங்கே பாருங்க, விண்டோ இங்கே இருக்கு. ரைட்டா? எனக்கு விண்டோ இங்கே இருக்கு, டோரு இங்கே இருக்கு. விண்டோக்குள்ளே தான் எனக்கு டோருக்குள்ளே தான் எனக்கு இந்த விண்டோவே இருக்குது. ரைட்டு தானே? அப்போது இந்த டோர் இதுக்குள்ளே இந்த டோர் எனக்கு எதுவுமே வால் கிடையாது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற விண்டோவும் எனக்கு வால் கிடையாது தானே? அப்போ நோ விண்டோ இஸ் வால்ன்றது நமக்கு என்னது, கரெக்டானது தான். புரியுதா? ஏன்னா எனக்கு இங்கே விண்டோக்கும் வாலுக்கும் ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இல்லை தான். பட் ஆனால் இங்கே பாருங்க, இங்கே இருக்குது, இதுக்குள்ளே தான் இது இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும், நோ விண்டோ இஸ் வாலும் கரெக்டு தான். அப்போ இது சரியான கன்க்ளூஷன். அடுத்தது பாருங்க, நோ வால் இஸ் டோர் அப்படின்னு இருக்கு. நோ வால் இஸ் டோர். எனக்கு நோ கண்டிஷனில் நோ ஏ இஸ் பினாலும் நோ பி இஸ் ஏனாலும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னோமா? அப்போது இங்கே நான் என்ன சொல்லலாம், நோ வால் இஸ் டோரும் எனக்கு கன்க்ளூஷன் வருதுதான். நோ வால் இஸ் டோர்னும் என்னால் சொல்ல முடியும். ஸோ இங்கே என்னது, எனக்கு போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். கிளியராக என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு புரியுதா? எனக்கு இந்த மாதிரி சம்மு வச்சு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இந்த சர்க்கிள்க்கும் இந்த சர்க்கிள்க்கும் ரிலேஷன் இருக்கிற மாதிரி சொன்னால் அது என்னால் டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சர்க்கிள் தனியாக இருக்கும், இந்த சர்க்கிள் தனியாக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன ரிலேஷன் எனக்கு தெரியாது. ரைட்டா? ஆனால் இங்கே எனக்கு இந்த சர்க்கிள்குள்ளே இது இருக்குது, இந்த சர்க்கிள்க்கு நோனா இதுக்குள்ளே இருக்கிறதுக்கும் நோ தானே? அதனால தான் எனக்கு இந்த கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆச்சு. புரியுதா? டைரக்ட் கனெக்ஷன் இல்லையே மேம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த சர்க்கிள்குள்ளே தான் இது இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய சர்க்கிள் இல்லைன்னா உள்ளே இருக்கிற எதுக்குமே அது கிடையாதுன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால எனக்கு கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகுது. புரியுதா என்ன பேசுகிறேன்னு? அடுத்த கொஷின் பாருங்க, சம் பிளேட்ஸ் ஆர் பவுல்ஸ், சம் பவுல்ஸ் ஆர் கப்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே எப்படி டயக்ராம் வரும், பிளேட் எனக்கு இங்கே இருக்குது, சம் பிளேட்ஸ், பிளேட்டோட கொஞ்சம் எனக்கு பவுல்ஸ். அப்போ இந்த சம் பார்ட்டில் யாரெல்லாம் வருவா, பிளேட்டு பவுலு. அப்போ நான் இங்கே என்னெல்லாம் சொல்லலாம், சம் பிளேட் இஸ் பவுல்னு சொல்லலாம், சம் பவுல் இஸ் பிளேட்டுன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பாருங்க, சம் பவுல்ஸ் ஆர் கப்ஸ், சம் பவுல்ஸ் ஆர் கப்ஸ். ஸோ இங்கே பவுல்ஸ் உடைய கொஞ்சம் எனக்கு கப்ஸ். அப்போ இங்கே என்னெல்லாம் வரும், பவுல் வரும், கப்பு வரும். அப்போ நான் என்ன சொல்லலாம், சம் பவுல் இஸ் கப்புன்னு சொல்லலாம், சம் கப் இஸ் பவுல்னு சொல்லிக்கலாம். ரைட்டா? இப்போ எனக்கு கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், சம் பிளேட்ஸ் ஆர் கப்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ சம் பிளேட்டு கப்பு, இங்கே பாருங்கள் பிளேட் எனக்கு இங்கே இருக்குது,
கப்பு எனக்கு இங்கே இருக்கு. ஸோ பிளேட் இங்கே கப்பு இங்கே, ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்னே எனக்கு தெரியல. ரைட்டு தானே? இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, எப்படி யோசிப்பீங்க? சம் பிளேட்ஸ் ஆர் பவுல்ஸு, ரைட்டு தானே? அப்போ இங்கே சம் பவுல்ஸ் ஆர் கப்ஸுன்றப்போ நான் சம் பிளேட்ஸ் ஆர் கப்ஸ்னு சொல்லலாம் இல்லை மேம் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி இன்டைரக்டாக யோசிக்க கூடாது. புரியுதா? ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இல்லைன்னா அந்த மாதிரி இன்டைரக்டாக நம்ம எப்பயுமே யோசிக்க கூடாது. சம் பிளேட்ஸ் ஆர் பவுல்ஸ், அதனால எனக்கு சம் பவுல்ஸ் ஆர் கப்ஸ்ன்னு யோசிக்கக்கூடாது. நம்ம போன சமக்கு எப்படி யோசிச்சோம்? இங்கே உள்ளுக்குள்ளேயே இருந்தது, இங்கே ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இல்லைன்னா இதுக்குள்ளே இருக்கிற இதுக்கும் ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னோம். ஓகேவா? இது ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் தான் போன சம்மில். ஆனால் இங்கே எனக்கு இன்டைரக்டாக நான் சொல்லக்கூடாது சம் பிளேட் ஆர் பவுல்ஸ், அதில் கொஞ்சம் பவுல்ஸ் அண்ட் கப்ஸ், அப்போ நான் சம் பிளேட்ஸ் ஆர் கப்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இல்லைன்னா அங்கே என்ன ரிலேஷன் வேணாலும் இருக்கலாம். இதுதான் ரிலேஷன் என்னால் 100% ஷியூராக சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க, சம் பவுல்ஸ் ஆர் பிளேட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே என்னது? சம் ஏ இஸ் பி அப்படின்றது தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சம் பி இஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னது? ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ரைட். அடுத்தது பாருங்க, மோஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் டீச்சர்ஸ், இங்கே என்ன மேம் புதுசாக ஒரு க்ளூ வேர்டு இருக்கு? மோஸ்ட் அப்படின்னா, மோஸ்ட் அப்படின்னா நமக்கு சம்முன்றதை தான் வந்து எனக்கு இன்னொரு ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க. சரியா? மோஸ்ட், மோஸ்ட்லி, மெனி அப்படின்னு வந்துச்சுன்னா அதுவும் சம்மு தான் அவங்க சொல்கிறாங்க. ரைட். ஸோ மோஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் உமன், அதாவது சம் டீச்சர்ஸ் ஆர் உமன். ஸோ இது டீச்சர்ஸ், இது உமன். அடுத்து சம் உமன் ஆர் மேனேஜர்ஸ், இது என்ன உமன்? ஸோ சம் உமன் ஆர் மேனேஜர்ஸ். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் மேனேஜர்ஸ் ஆர் உமன் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே மேனேஜர்ஸ், இங்கே உமன். ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம்? சம் உமன் ஆர் மேனேஜர்ஸும் சொல்லலாம், சம் மேனேஜர்ஸ் ஆர் உமன்னு சொல்லலாம். அப்போ இந்த கன்க்ளூஷன் எனக்கு ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க, சம் டீச்சர்ஸ் ஆர் மேனேஜர்ஸ். ஸோ டீச்சர்ஸ் இங்கே இருக்காங்க, மேனேஜர்ஸ் இங்கே இருக்காங்க, ஸ்ட்ரெயிட் டீலிங் இல்லை. ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். அப்போ இதோட ஆன்சர் என்னது? ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க, சம் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் பங்களாஸ். ஸோ இங்கே இருக்கு சம் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் பங்களாஸ். அடுத்து சம் பங்களாஸ் ஆர் ஃபிளாட்ஸ். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் ஃபிளாட்ஸ். அப்பார்ட்மெண்ட் இங்கே இருக்கு, ஃபிளாட் இங்கே இருக்கு, ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இல்லை. ஸோ இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க, சம் ஃபிளாட்ஸ் ஆர் பங்களாஸ். ஸோ அப்போ இங்கே சம் ஃபிளாட்ஸ் ஆர் பங்களாஸ்னு சொல்லலாம். ரைட்டு தானே? இங்கே சம் பங்களாஸ் ஆர் ஃபிளாட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இது நம்ம திருப்பியும் சொல்லலாம். அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னது? ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரீஸ். ஸோ எல்லா ஃப்ளவர்ஸும் ட்ரீஸ். ஸோ ஃப்ளவர்ஸ், இந்த எல்லா ஃப்ளவர்ஸும் எனக்கு என்னது? ட்ரீஸ். அடுத்தது பாருங்க, நோ ஃப்ரூட் இஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரூட்டு, இதில் நோ ஃப்ரூட் இஸ் ட்ரீ, இதுதான் சொல்கிறாங்க. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, நோ ஃப்ரூட் இஸ் ஃப்ளவர். எனக்கு இந்த ட்ரீக்குள்ளே ஃப்ளவர் இருக்குது, எனக்கு இந்த ட்ரீ எதுவுமே ஃப்ரூட் இல்லைன்னா எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஃப்ளவரும் ஃப்ரூட் இல்லை தான். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளவரும் எனக்கு ஃப்ரூட் இல்லை தான். அப்போ இதை என்ன சொல்லலாம்? நோ ஃப்ரூட் இஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது. அடுத்தது பாருங்க, சம் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். இந்த ட்ரீல கொஞ்சம் எனக்கு என்னது? எந்த கொஞ்சம்? இந்த கொஞ்சம் எனக்கு ஃப்ளவர் தான். அப்போ எனக்கு இந்த கன்க்ளூஷனும் ஃபாலோஸ். அப்போ இங்கே ஆன்சர் என்னது? போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். கிளியரா? என்ன பேசிட்டு இருக்கோன்னு புரியுது இல்லையா? யாருக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சம் டெஸ்க் ஆர் கேப்ஸ். ஸோ சம் டெஸ்க் ஆர் கேப்ஸ். ஸோ டெஸ்க் இங்கே இருக்கு, இதில் கொஞ்சம் டெஸ்க் எனக்கு கேப். அடுத்தது பாருங்க, நோ கேப் இஸ் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கேப்பும் எனக்கு ரெட்டு கிடையாது. ரைட்டு. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் கேப்ஸ் ஆர் டெஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நோ டெஸ்க் இஸ் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும் எனக்கு? சம் கேப்ஸ் ஆர் டெஸ்க். ஸோ இங்கே எனக்கு சம், இங்கே யாரெல்லாம் இருக்கா? டெஸ்க்கு கேப்பு இருக்காங்க. அப்போ இங்கே நான் சம் கேப் இஸ் டெஸ்க்னு சொல்லலாம், இல்லை சம் டெஸ்க் இஸ் கேப்னு சொல்லலாம். அப்போ இது எனக்கு ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க,
நோ டெஸ்க் இஸ் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு டெஸ்க் எங்க இருக்குப்பா? இங்க இருக்கு. ஓகேவா? ரெட் எங்க இருக்குப்பா? இங்க இருக்கு. நோ டெஸ்க் இஸ் ரெட் எனக்கு ஃபாலோ ஆகுமா? இந்த சம்ல எனக்கு கொஞ்சம் டெஸ்க் இருக்காங்க. இங்க இருக்கிற கொஞ்சம் டெஸ்க் வேணா எனக்கு ரெட் இல்லாம இருக்கலாம். ரைட்டா? அவங்க நோ டெஸ்க் இஸ் ரெட், எந்த டெஸ்க்குமே எனக்கு ரெட் இல்லைன்னு சொல்றது கரெக்டா? கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் does not follows. Only conclusion one follows. கிளியரா என்ன பேசிட்டு இருக்கோம்னு புரியுது இல்லையா? அடுத்தது பாருங்க. some books are pens அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ some books are pensனா இங்க books. ஸோ இதுல some books are pen. அடுத்தது பாருங்க, no pen is pencil. அப்போ எந்த பென்னும் எனக்கு பென்சில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்போ எனக்கு கன்க்ளூஷன் பாருங்க, some books are pencil அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க எனக்கு some books இருக்கு. சரியா? இதுல some books are pencil அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல நிறைய சம் இருக்கும். ரைட்டு தானே? இதுல எனக்கு இங்க கொஞ்சம் some books இருக்கு. ஸோ இந்த some books எனக்கு பென்சில் கிடையாது. ஸோ அப்போ some books is not pencil அல்லது are not pencil அப்படின்னு இந்த சம் பத்தி பேசினா சொல்லலாம். இங்க நான் இந்த சம்ல நான் எது எடுத்துக்கிட்டாலும் எனக்கு என்னது, இந்த சம் புக்ஸுக்கும் இந்த பென்சிலுக்கும் என்ன ரிலேஷன் வேணாலும் இருக்கலாம். என்ன ரிலேஷன்னு என்னால் அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அப்படிதானங்க? அப்போ இவங்க எந்த சம்மை பத்தி பேசுறாங்கன்னே நமக்கு தெரியல. ரைட்டா? அப்படி இருக்கிறப்போ எனக்கு இந்த 100% ஷியோரான கன்க்ளூஷன் என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புரியுது இல்லையா? ஏன்னா எனக்கு இங்க இருக்கிற சம் புக்ஸ் நாட் பென்சில்னு சொல்லலாம். ஆனா இங்க இருக்கிற சம் புக்ஸ் எனக்கு பென்சிலா இருக்கலாம், பென்சிலா இல்லாமலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எனக்கு இப்போ இந்த சம் புக்ஸே 2 வகையா பிரியுது. அப்படி இருக்கிறப்போ இவங்க பேசிட்டு இருக்க சம் புக்ஸ் எதுன்னு நமக்கு தெரியல இல்லைங்களா? அப்போ எனக்கு 100% ஷியோரா தெரியல, டவுட் வந்துருச்சு. அப்போ எனக்கு அந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். ஏன்னா அது டெஃபினட் கன்க்ளூஷன். ஸோ அதனால எனக்கு 1% டவுட் இருந்தாலும் அந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ் தான். அடுத்தது பாருங்க, நோ புக் இஸ் பென்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ புக் இஸ் பென்சில். நான் இப்போதான் என்ன சொன்னேன், இங்க இருக்கிற சம் புக்கு தான் நாட் பென்சில். ரிமைனிங் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன ரிலேஷன்னே தெரியாது. ஆனா அங்க இருக்கிற ரிலேஷன் பேரு அவங்க நோ அப்படின்னு அவங்களா போட்டிருக்காங்க இல்லையா? எனக்கு என்ன ரிலேஷனே தெரியாதுன்னு தான் சொன்னேன். அப்போ இவங்களா ஒரு ரிலேஷன் போட்டிருக்காங்கன்னா அந்த ரிலேஷன் என்னால் 100% ஷியரா சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷனும் டஸ் நாட் ஃபாலோஸ். ரைட்? அப்போ இந்த கன்க்ளூஷனும் டஸ் நாட் ஃபாலோஸ். ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து பாருங்களேன், ரெண்டையும் சேர்த்து பாருங்க. சம் புக்ஸ் ஆர் பென்சில்ஸ், நோ புக் இஸ் பென்சில். இது 2 கன்க்ளூஷனையும் சேர்த்தா நமக்கு என்ன வரும்? சம் புக் இஸ் நாட் பென்சில் அப்படின்னு வந்துருமா? ரைட்டா? இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2ன்னு போடக்கூடாது. ஏன்னா எனக்கு இந்த கன்க்ளூஷன் 1ஐயும் 2ஐயும் எனக்கு சேர்த்தா ஒரு கன்க்ளூஷன் வருது, அந்த கன்க்ளூஷன் எனக்கு ஃபாலோ ஆகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எந்த ஆப்ஷன் போடணும்னா, எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெய்தர் இருக்கும், எய்தர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ இங்க ஆன்சர் என்னது? எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ். அப்போ எனக்கு எங்கெல்லாம் 2 கன்க்ளூஷனும் தப்பு வருதோ அந்த இடத்துலலாம் நான் இந்த மாதிரி செக் பண்ணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்கு. எய்தர் ஆர் அப்படின்னு எனக்கு ஆன்சர் வரணும்னா ஒரு சில கண்டிஷன் இருக்கு. அது என்னென்ன கண்டிஷன்னு சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு காம்ப்ளிமெண்டரி பேரா எனக்கு கன்க்ளூஷன்ல கொடுத்துருப்பாங்க. இங்க எனக்கு சம்மு நோ அப்படின்னு ஒரு பேர் இருக்கா, அத மாதிரி அடுத்து ஆல் சம் நாட் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பேர் என்னன்னா ஃபியூ, ஒன்லி ஃபியூ ஆல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 3 காம்ப்ளிமெண்டரி பேர் எனக்கு இங்க கன்க்ளூஷன்ல வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல செக் பண்ணும். ஒரு 3 கண்டிஷன் இருக்கு எங்கெல்லாம் எய்தர் ஆர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்ன கண்டிஷன் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எனக்கு 2 கன்க்ளூஷனும் தப்பா இருக்கணும். ஓகேவா? எனக்கு 2 கன்க்ளூஷனும் தப்பா இருக்கணும். ரெண்டாவது கன்க்ளூஷன், ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, காம்ப்ளிமெண்டரி பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை தான் சொல்ல வரேன். காம்ப்ளிமெண்டரி பேர் இருந்துச்சு அப்படின்னா எய்தர் ஆர் கண்டிஷன், எய்தர் ஆர் தான் எனக்கு ஆப்ஷன்ல வரும் ஆன்சரா. ஓகேவா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 2 கன்க்ளூஷனும் தப்பா இருக்கணும். இங்க 2 கன்க்ளூஷன் எனக்கு தப்பா இருந்துச்சா, அப்புறம் காம்ப்ளிமெண்டரி பேர்ஸ் வந்திருக்கணும். என்னென்ன பேர்னா சம்மு நோ.
அதாவது ஒரு கன்க்ளூஷன்ல சம்மும் இன்னொரு கன்க்ளூஷன்ல நோவும் இருக்கணும். ஸோ சம் இருக்கு, நோ இருக்கு, ரைட்டா? அப்படி இல்லைன்னா ஆல் சம் நாட் அப்படின்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா ஆல் ஒன்லி ஃபியூ. ஸோ இந்த 3 காம்ப்ளிமெண்ட்ரி பேரும் எனக்கு இருக்கணும். இங்கே சம் நோ இருக்கிற மாதிரி அடுத்த ஆல் சம் நாட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆல் ஒன்லி ஃபியூ அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு கன்க்ளூஷன் கொடுத்துருக்க கன்க்ளூஷனில் பேராக காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸாக வந்திருக்கணும், ரைட்டா? மூணாவது என்ன அப்படின்னா பொசிஷன் கேன் பி இன்டர்சேஞ்ச், பொசிஷன் கேன் நாட் பி இன்டர்சேஞ்ச்னு சொல்லுவாங்க. பொசிஷன்னா என்ன மேம் அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்வேன், சம் ஏ இஸ் பியும் எனக்கு சம் பி இஸ் ஏயும் ஒன்று தான் நான் சொன்னேன் இல்லையா? அப்போ எனக்கு அந்த இடத்துல பொருள் மாற போறது இல்லை, மீனிங் மாற போறது இல்லை, ரைட்டு தானே? நோலையும் நான் என்ன சொன்னேன், நோ ஏ இஸ் பியும் நோ பி இஸ் ஏவும் சேம்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல நான் பேசுறது ஏ பி அந்த 2 பேராமீட்டர் பத்தி மட்டும் தான் பேசுறேன். அப்போ சம்மில் ஏபின்னு பேசுறான், நோலையும் அதே ஏபி அப்படின்னு தான் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு சம்மில் ஒரு ஏபி பத்தியும் நோல வந்து பிசி அப்படின்னு வேற ஒரு பேராமீட்டர் பத்தி பேசக்கூடாது, ரைட்டா? அத மாதிரி இந்த சம் நோ கண்டிஷன்ல எனக்கு பொசிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது பொசிஷன் தான் நான் என்ன சொல்றேன்னா சம் ஏ இஸ் பி நோ பி இஸ் ஏ இப்படி இருக்கலாம். இந்த ஏபில நமக்கு கொஸ்டின்ல என்ன வேணா இருக்கலாம், சரியா? இந்த மாதிரி எனக்கு இன்டர்சேஞ்ச் ஆகியும் இருக்கலாம், ரைட்டா? எனக்கு இங்கே சம் புக்ஸ் ஆர் பென்சில்னு இருக்கு, இங்கே எனக்கு நோ பென்சில் இஸ் புக்குன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேர் எய்தர் ஆர் ஆப்ஷன் தான் வரும், ஓகேவா? ஆனால் இங்கே ஆல் சம் நாட்டுக்கு அப்படி கிடையாது. பொசிஷன் இம்பார்ட்டன்ட், பொசிஷன் கேனாட் சேஞ்ச், ஓகேவா? பொசிஷன் கேனாட் சேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு கன்க்ளூஷன்ல இங்கே ஆல் புக்ஸ் ஆர் பென்சில் அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே எனக்கு என்ன இருக்கணும், சம் புக்ஸ் இஸ் நாட் பென்சில் அப்படிதான் இருக்கணும். எனக்கு இங்கே சம் பென்சில் இஸ் நாட் புக் அப்படின்னு மாறி இருக்கக்கூடாது. அதாவது இங்கே சம் ஏ இஸ் பினா, சாரி சம்னு வருது, ஆல் ஏ இஸ் பினா அடுத்து சம் ஏ இஸ் நாட் பி அப்படிதான் இருக்கணும். இங்கே ஏனா இங்கேயும் ஏ தான் இருக்கணும், இங்கே பினா இங்கேயும் பி தான் இருக்கணும். இங்கே பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் பி தான் இருக்கணும். இங்கே ஏ வந்துச்சுன்னா இங்கேயும் ஏ தான் இருக்கணும். அந்த மாதிரி பொசிஷன் எனக்கு மாறக்கூடாது. இங்கே எனக்கு ஏபி இங்கே அப்படி மாற்றி இருக்கலாம், சம்முக்கும் நோக்கும் அப்படி மாற்றி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ரிமைனிங் இருக்கிற இது ரெண்டுத்துக்கும் எனக்கு பொசிஷன், அதாவது இந்த பேராமீட்டர் பொசிஷன் எனக்கு மாறக்கூடாது. கிளியரா? இந்த 3 கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் ஈஸியாக போட்டுருவோம், ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இதே கண்டிஷன்ல இன்னும் 2-3 கொஸ்டின் பார்ப்போம், ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நோ ஒயிட் இஸ் கோல் அப்படின்னு இருக்கு. ஸோ நோ ஒயிட் இஸ் கோல். ஃபர்ஸ்ட் இங்கே என்னது ஒயிட், நோ ஒயிட் இஸ் கோல். சாரி, இது சம்ல போடுறோமா? ஓகே, வென் டயக்ராம் தப்பா போடுறோம். இங்கே பாருங்க, நோ ஒயிட் இஸ் கோல், இங்கே ஒயிட், நோ ஒயிட் இஸ் கோல். அடுத்தது நோ கோல் இஸ் பிளாக். ஸோ இங்கே எனக்கு நோ கோல் இஸ் பிளாக். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, நோ ஒயிட் இஸ் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒயிட் இங்கே இருக்கு, பிளாக் இங்கே இருக்கு. ஸோ ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் எனக்கு என்ன லிங்க்னே தெரியாது. நான் திரும்பியும் சொல்றது இன்டைரக்டா பண்ணக்கூடாது. நோ ஒயிட் இஸ் கோல் மேம், கோல் எதுவுமே எனக்கு பிளாக்காக இருக்காது மேம், அதனால இன்டைரக்டா எனக்கு வரும் மேம் அப்படி சொல்லக்கூடாது. டைரக்ட் கனெக்ஷன் எனக்கு ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் இல்லை, இல்லையா? ஸோ அப்போ எனக்கு என்ன ரிலேஷன்னே சொல்ல முடியாது. ஸோ இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். அடுத்து சம் ஒயிட்ஸ் ஆர் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்பதான் சொன்னேன் என்ன ரிலேஷன்னே என்னால் சொல்ல முடியாது, எது வேணாலும் இருக்கலாம்னு. அப்போ இவங்களா அந்த ஒரு ரிலேஷனுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரிலேஷன் தான் வருமானு என்னால் 100% ஷியூராக சொல்ல முடியாது. அப்போ அந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். எனக்கு 2 கன்க்ளூஷனும் தப்பாயிருச்சு. எனக்கு இங்கே கீவேர்ட் பாருங்க, சம்மு நோன் இருக்கு, காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கு, ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க ஒயிட்டு பிளாக்கு, இங்கேயும் ஒயிட்டு பிளாக் பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இங்கே நீங்கள் போய் நெய்தர் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணக்கூடாது, புரியுது இல்லையா? அடுத்தது பாருங்க, ஆல் ஜங்கிள்ஸ் ஆர் டைகர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆல் ஜங்கிள்ஸ், ஸோ எல்லா ஜங்கிள்ஸும் எனக்கு டைகர். சம் டைகர்ஸ் ஆர் ஹார்சஸ், இந்த டைகரில் கொஞ்சம் எனக்கு ஹார்சஸ்.
இங்கே எனக்கு லாஜிக்காக தான் கொஸ்டின் இருக்கணும்னு இல்லை, எப்படி வேணா இருக்கலாம். சம் ஆரஞ்சு ஆர் மேங்கோஸ், சம் மேங்கோஸ் ஆர் கிரேப்ஸ், அது மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். லாஜிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கன்க்ளூஷன் பாருங்க, சம் ஹார்சஸ் ஆர் ஜங்கிள்ஸ் அப்படின்னு இருக்கு. ஜங்கிள் எனக்கு இங்கே தனியாக இருக்காங்க, ஹார்ஸ் எனக்கு இங்கே தனியாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன் வேணாலும் இருக்கலாம், இதா ரிலேஷன் சொல்ல முடியாது. ஸோ இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். அடுத்து நோ ஹார்சஸ் ஜங்கிள். திரும்பியும் நான் என்ன சொல்கிறேன், ஜங்கிள்க்கும் ஹார்ஸுக்கும் என்ன ரிலேஷன் வேணா இருக்கலாம், நோ ரிலேஷன் தானே என்னால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த கன்க்ளூஷனும் தப்பு. எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்குது, இங்கேயும் ஹார்ஸ் ஜங்கிள், இங்கேயும் ஹார்ஸ் ஜங்கிள். அப்போ இங்கே ஆன்சர் என்னது, எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். அடுத்தது ஆல் டீச்சர்ஸ் ஆர் பெயிண்டர்ஸ். ஆல் டீச்சர்ஸ் ஆர் பெயிண்டர்ஸ். Some painters are rich. So some painters are rich. அடுத்தது conclusion பாருங்க, all painters are teachers. All painters are teachers. எனக்கு all teachers are painters இருக்கு, இங்க all painters are teachers. எனக்கு all conditionல all A is B யும் all B is A யும் சேம் கிடையாது. அப்போ இந்த conclusion does not follows. அடுத்து some rich are not painters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. some rich are not painters னா எனக்கு டயக்ராம் எப்படி இருந்திருக்கணும், இங்கே some rich are not painters அப்படின்னு இருந்திருக்கும். அப்படி இருக்கா நமக்கு டயக்ராம்ல, இல்லை. அப்போ இந்த கன்க்ளூஷனும் does not follows. இப்போ இங்கே காம்ப்ளிமெண்டரி பேர் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. என்ன இருக்கு, ஆல், இங்கே some not கண்டிஷன், சூப்பர் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு என்னது, அந்த ஏபி பேராமீட்டர் மாறக்கூடாது. இங்கே பெயிண்டர்ஸ் டீச்சர்ஸ், ரைட்டா. இங்கேயும் எனக்கு பெயிண்டர்ஸ் டீச்சர்ஸ் பற்றி தான் பேசியிருக்கணும், ஆனால் அப்படியே பேசியிருக்காங்க. இங்கே ரிச்சை பற்றியும் பெயிண்டர்ஸை பற்றியும் பேசியிருக்காங்க. அப்போது இங்கே எனக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேர் கண்டிஷனில் தேர்ட் கண்டிஷன் எனக்கு சரியாக வரல. அப்போது எனக்கு இங்கே ஆன்சர் என்னது, நெய்தர் கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் தான். இங்கே எனக்கு எய்தர் ஆர் கண்டிஷன் கிடையாது, நெய்தர் நார் கண்டிஷன் தான் கரெக்டான ஆன்சர். கிளியர். அடுத்தது பார்க்கலாமா. அடுத்தது பாருங்க, ஆல் பேபிஸ் ஆர் ஹியூமன்ஸ். ஸோ எல்லா பேபிஸும் ஹியூமன்ஸ். ஆல் பேபிஸ் ஆர் ஹியூமன்ஸ். ஆல் பேபிஸ் ஆர் நாட் அனிமல்ஸ். ஸோ இந்த பேபிஸ்க்கு மட்டும்தான், ஆல் பேபிஸ் ஆர் நாட் அனிமல்ஸ். அடுத்து சம் பேபிஸ் ஆர் காட்ஸ். பேபிஸில் கொஞ்சம் பேர் எனக்கு காட்ஸ். அப்போது எனக்கு இங்கே என்ன வந்துடும், இப்படியும் டயக்ராம் வரையலாம், சம் பேபிஸ் ஆர் காட்ஸ். அப்படி இல்லைன்னா நான் எப்படி வரையலாம், எனக்கு இது ஒரு டயக்ராம், இன்னொன்று என்ன பண்ணலாம், பேபிஸ், ஹியூமன்ஸ், சம் பேபிஸ் ஆர் காட்ஸை நான் இப்படியும் வரையலாம் இல்லையா, இப்படியும் வரையலாம். ஸோ ரெண்டு கண்டிஷன் எனக்கு வருது சம் பேபிஸ் ஆர் காட்ஸ் வரைகிறதுக்கு. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் அனிமல்ஸ் ஆர் நாட் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, காட் இல்லையா, குட்டா, சாரி நான் காடுன்னு நினச்சிட்டேன். ஸோ சம் பேபிஸ் ஆர் குட், வெரி சாரிப்பா. ஸோ சம் பேபிஸ் ஆர் குட். இப்போது சம் அனிமல்ஸ் ஆர் நாட் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு குட் எங்கே இருக்காங்க, அனிமல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு குட் இங்கே இருக்காங்க, ரைட்டா, அனிமல் இங்கே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது டைரக்ட் டீலிங் இருக்கான்னு பாருங்க. இங்கே எனக்கு சம் பேபிஸ், இந்த இடத்துல எனக்கு குட் இருப்பாங்க, இந்த கொஞ்சம் எனக்கு குட் இருப்பாங்க. இந்த கொஞ்சம் குட்டுக்கும் இந்த அனிமலுக்கும் எனக்கு ரிலேஷன் இருக்கு. ஆனால் மிச்சம் இருக்கிற இந்த கொஞ்சம் குட்டு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற சம் குட்டுக்கெல்லாம் எனக்கு அனிமல்ஸ் கூட எந்த ரிலேஷனும் இல்லை. இவங்க சம் அனிமல்ஸ் ஆர் நாட் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சம் அனிமல்ஸ் ஆர் நாட் குட்னா எனக்கு எப்படி இருந்திருக்கணும், இந்த சம் அனிமல்ஸ் எனக்கு நாட் குட்னு இருக்கணும். இப்போ நான் இங்கேருந்து என்ன சொல்லலாம், சம் குட் ஆர் நாட் அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லலாம். நான் ரிவர்ஸில் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க, ஆல் அனிமல்ஸ் ஆர் குட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆல் அனிமல்ஸ் ஆர் குட்னா என்ன வரும், இங்கே ஆல் அனிமல்ஸ் ஆர் குட். எனக்கு குட் இங்கே இருக்காங்க, அனிமல் அங்கே இருக்காங்க. எனக்கு இங்கே ஆல் அனிமல்ஸ் ஆர் குட்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமான்னு பாருங்க, சொல்ல முடியாது. அப்போ இங்கே எனக்கு என்னது, செகண்ட் கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகலை. காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆல், இங்கே என்னது சம் நாட். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கு.
அப்போ இங்கே என்னது அனிமல் குட், இங்கே எனக்கு அனிமல் குட், பேராமீட்டர் பொசிஷன் சேமாக தான் இருக்குது இல்லையா? அப்போ இங்கே என்ன கண்டிஷன் எனக்கு எய்தர் கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். கிளியர் தானே? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க, ஆல் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் வெல்த்தி. ஸோ எல்லா கிரிக்கெட்டர்ஸும் வெல்த்தி. நெக்ஸ்ட் some wealthy are Indians. So some wealthy are Indians. Next all Indians are honest. எல்லா இந்தியன்ஸும் ஹானஸ்ட். ஸோ இந்தியன்ஸ் மட்டும் தான் டச் பண்ணுற மாதிரி சர்க்கிள் போடணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெல்த்திக்குள்ளே போகக்கூடாது. ஓகேவா? இந்தியன்ஸ் மட்டும் தான் டச் பண்ணுற மாதிரி போடணும். இங்கே என்னது ஆல் இந்தியன்ஸ் ஆர் ஹானஸ்ட். ஒரு சிலர் எப்படி போடுவீங்கன்னா இங்கே கிரிக்கெட்டர்ஸ், இங்கே வெல்தி, இங்கே இந்தியன்ஸ் போட்டுட்டு இங்கே ஹானஸ்ட் இப்படி போடுவீங்க. இப்படி போட்டால் எனக்கு இந்த இடத்துல வெல்திஸும் சேர்த்து வந்துடும் இந்த இடத்துல. ஸோ அதனால் இந்த மாதிரி டயக்ராம் போடக்கூடாது. இந்த மாதிரி இந்தியன்ஸ் மட்டும் வச்சு தான் இந்த டயக்ராம் தான் போடணும். ரைட்டா? ஸோ இப்போ ஆன்சர் கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் இந்தியன்ஸ் ஆர் கிரிக்கெட்டர்ஸ். எனக்கு கிரிக்கெட்டர்ஸ் இங்கே இருக்காங்க, இந்தியன்ஸ் இங்கே இருக்காங்க, ரெண்டு சர்க்கிளுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. ரைட்டா? அப்போது இந்த கன்க்ளூஷன் என்னால் சொல்ல முடியாது. ஸோ டஸ் நாட் ஃபாலோஸ். Some cricketers are honest. Some cricketers are honest. Cricketers எங்கே இருக்காங்க, honest எங்கே இருக்காங்க பாருங்க. கிரிக்கெட்டர்ஸ் எனக்கு தனியாக இருப்பாங்க, ஹானஸ்ட் தனியாக இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு நடுலையும் எந்த ரிலேஷனும் இருக்காது. ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர், இந்த கன்க்ளூஷனும் டஸ் நாட் ஃபாலோஸ். இப்போ எனக்கு இங்கே என்னது எய்தர் ஆர் இருக்கா, அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே ஆல் இருக்குது, அப்போ எனக்கு அடுத்து சம் நாட்னு வரணும். ஆனால் இங்கே சம் தான் இருக்குது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பேரே இல்லை. அப்போ இங்கே எனக்கு என்ன ஆன்சர், நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். புரியுது இல்லையா? எங்கே எய்தர் யூஸ் பண்ணணும், எங்கே நெய்தர் யூஸ் பண்ணணும்னு. அடுத்தது பாருங்க, ஆல் ரைஸ் ஆர் கிரெயின்ஸ். ஸோ எல்லா ரைஸும் எனக்கு கிரெயின்ஸ். ஆல் பல்சஸ் ஆர் கிரெயின்ஸ். இப்போ எல்லா பல்சஸும் கிரெயின்ஸ்ன்றாங்க. எனக்கு பல்சஸ் இங்கே இருக்கலாம், அப்படி இல்லைனா பல்சஸ் எனக்கு இங்கே இருக்கலாம். ஸோ ரெண்டு கண்டிஷன் இல்லையா? இப்போ அடுத்து பாருங்க, ஆல் கிரெயின்ஸ் ஆர் எடிபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கே என்னது ரைஸ், எல்லா ரைஸும் கிரெயின். ஆல் கிரெயின்ஸ் ஆர் எடிபிள். இப்போ நான் பல்சஸ்க்கு எனக்கு என்னது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன ரெண்டு ஆப்ஷன், எனக்கு பல்சஸ் இங்கே வரலாம், அப்படி இல்லைனா எனக்கு பல்சஸ் இங்கே வரலாம். அப்போ தான் எனக்கு என்ன வரும், ஆல் பல்சஸ் ஆர் கிரெயின்ஸ் வரும். ஸோ பல்சஸ் இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். ரைட்டு தானே? இப்போ நம்ம கன்க்ளூஷன் போகலாமா? ஆல் ரைஸ் ஆர் எடிபிள். எனக்கு ரைஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எடிபிள்குள்ளே தான் ரைஸ் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், ஆல் ரைஸ் ஆர் எடிபிள் சொல்லலாம். கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். அடுத்து ஆல் பல்சஸ் ஆர் எடிபிள். எனக்கு பல்சஸ் இங்கே இருந்தாலும் இல்லை இங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எனக்கு என்னது ஆல் பல்சஸ் ஆர் எடிபிள் தான். ஓகேவா? ரெண்டு கண்டிஷனில் எனக்கு எங்கே இருந்தாலும் ஆல் பல்சஸ் ஆர் எடிபிள் தான். அப்போ நான் என்ன சொல்லலாம், கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். அடுத்து சம் எடிபிள்ஸ் ஆர் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் எடிபிள்ஸ், எடிபிளோட கொஞ்சம், எந்த கொஞ்சம், இந்த கொஞ்சம், இது என்னது எனக்கு கிரெயின் தான். அப்போ சம் எடிபிள்ஸ் ஆர் கிரெயின்ஸ், அதுவும் எனக்கு என்னது கரெக்டு தான். அப்போ இங்கே எனக்கு என்னது ஆல் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஸோ இது என்னென்னா நமக்கு கரெக்டாக ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு கன்க்ளூஷன் தான் கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸும் கேட்கலாம். ஓகே? ஸோ அடுத்தது பாருங்க, ஆல் பால்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். எல்லா பால்ஸும் ஃப்ளவர்ஸ். ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் பிளேட்ஸ். சம் பிளேட்ஸ் ஆர் கப்ஸ். ரைட், இதுதான் நம்மளுடைய வென் டயக்ராம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் ஃப்ளவர்ஸ் ஆர் பால்ஸ். ஸோ ஃப்ளவருடைய சம் இது, அந்த சம் பால்ஸ் தான். அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அடுத்து சம் பிளேட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஸோ பிளேட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இதில் எனக்கு கொஞ்சம் பிளேட்ஸ் எனக்கு என்னது ஃப்ளவர், கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ஸோ சம் பிளேட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸும் கரெக்ட். அடுத்தது பாருங்க, ஆல் கப்ஸ் ஆர் பிளேட்ஸ். எனக்கு இங்கே சம் கப்ஸ் பிளேட்ஸ்ன்னு தெரியும். இங்கே இருக்கிற சம் கப்ஸ்லாம் எனக்கு பிளேட்ஸாக இல்லையான்னு எனக்கு அஷூரன்ஸாக தெரியாது. அஷூரன்ஸாக தெரியாததான் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் எனக்கு டஸ் நாட் ஃபாலோஸ். ஒன்லி கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். கிளியர்? அடுத்தது பாருங்க, சம் கூலர்ஸ் ஆர் மிக்சர்ஸ். கூலர்ஸ்
mixers. Some mixers are scissors. Some scissors are knives. Okay. இப்போ conclusion, some knives are mixers. Knife எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. Mixers எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கா? இல்ல இல்லையா? அப்ப அந்த conclusion does not follow. அடுத்தது some scissors are coolers. Scissors இங்க இருக்காங்க, coolers இங்க இருக்காங்க. ரெண்டுத்துக்கும் direct connection இருக்கா? இல்ல. அப்போ இதுவும் does not follows. அடுத்தது பாருங்க some knives are coolers. Knife எங்க பாருக்காங்க? இங்க இருக்காங்க. Knife இங்க, coolers இங்க. இங்கேயும் எனக்கு எந்த direct connectionும் இல்ல. So இதுவும் does not follows. அடுத்து no knife is a mixture. No knife is a mixture. Knife இங்க, mixture இங்க. திரும்பியும் எனக்கு connection இல்ல. அப்போ இதுவும் எனக்கு does not follows. எனக்கு இப்போ conclusionல பாருங்க some no. ஒரு sum ஒரு no இருக்கா? ஓகே. இங்க no இருக்கு. Knife mixture. இங்கேயும் some knife mixture பத்தி தான் பேசியிருக்காங்க. அப்ப நான் இங்க என்ன சொல்லலாம்? either conclusion 1 or conclusion 2 சொல்லலாமா? ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு conclusionமே தப்பு. எனக்கு complementary pair sum no இருக்கு. parameter knife mixture இங்கேயும் knife mixture. அப்ப எனக்கு இங்க என்ன ஆன்சர்? either or இல்லையா? அப்ப either conclusion 1 or conclusion 4 follows. Clear? Next பாருங்க some spoons are black. So some spoons black. All blacks are crows. எல்லா blackும் எனக்கு crows. No crow is a plate. ஒரு crow கூட எனக்கு plate கிடையாது. Okay. Conclusion பாருங்க some blacks are spoons. Some blacks are spoons. So இங்க இருக்கு. இங்க என்னெல்லாம் வரும்? spoon, black, crow. அப்போ இங்க நம்ம எந்த பாராமீட்டருக்கு வேணா சம் போட்டு மாத்தி மாத்தி எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ சம் ஸ்பூன் ஆர் பிளாக்ன்றது எனக்கு வரும், அல்லது சம் பிளாக் ஆர் ஸ்பூன்ன்றதும் கரெக்ட் தான். அடுத்தது பாருங்க ஆல் க்ரோஸ் ஆர் பிளாக். எல்லா க்ரோஸும் பிளாக்கா? இல்ல, எல்லா பிளாக்கும் தான் க்ரோஸ்ன்னு சொன்னாங்க. எல்லா க்ரோஸும் பிளாக் கிடையாது. ஸோ 2 கிடையாது. அடுத்து நோ பிளேட் இஸ் அ க்ரோ. இங்க எனக்கு நோ க்ரோ இஸ் அ பிளேட்னா நோ பிளேட் இஸ் அ க்ரோவும் வரும்ல. ஸோ அப்போ எனக்கு கன்க்ளூஷன் 1 and 3 follows. ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஸ்லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துல மட்டும் பார்த்துக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகிற சம்ஸ் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். நான் அங்கே எங்கே கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு நான் சொல்கிறேன். சம் பென்ஸ் ஆர் பாக்ஸஸ். ஸோ பென்னு, இதில் சம் பென்ஸ் ஆர் பாக்ஸஸ். நோ பாக்ஸ் இஸ் அ ஃபேன். சம் பென் ஆர் ஃபேன்ஸ். இங்கே தானே இருக்கு. அப்போது இது மூணையும் நம்ம என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணுற மாதிரி போடணும். கனெக்ட் பண்ணுற மாதிரி போடணுன்னா எப்படி வரும்? பென்னு, பாக்ஸு, எனக்கு சம் பென் ஆர் ஃபேன்ஸா? அப்போது இங்கே சம் பென் ஆர் ஃபேன்ஸு. அடுத்து இங்கே என்னது? நோ பாக்ஸஸ் ஃபேன். இந்த மாதிரி தான் எனக்கு ஒரே இதில் டயக்ராம் வரும். ரைட்டா? இப்போ நோ பென் இஸ் அ ஃபேன் இல்லையே. நோ பென் இஸ் அ ஃபேனா? எனக்கு பென் இங்கே இருக்காங்க, ஃபேன் இங்கே இருக்காங்க. எனக்கு சம் பென் ஃபேனுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ நோ பென் இஸ் அ ஃபேன் என்னால் எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதனால அது கிடையாது. அடுத்தது பாருங்க நோ பாக்ஸ் இஸ் அ பென். நோ பாக்ஸ் இஸ் அ பென்னு. எனக்கு இங்கே சம் பாக்ஸ் இஸ் அ பென்னுன்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா? அப்போ நோ பாக்ஸ் இஸ் அ பென் வராது. அடுத்து சம் ஃபேன்ஸ் ஆர் பென்ஸ். ஸோ இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்? சம் ஃபேன்ஸ் ஆர் பென்ஸ்ன்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். அப்போ 3 ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க சம் பாக்ஸஸ் ஆர் பென்ஸ். எனக்கு இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்? சம் பாக்ஸஸ் ஆர் பென்ஸ்ன்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு இங்கே கன்க்ளூஷன் 4 ஃபாலோஸ். அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது? கன்க்ளூஷன் 3 and 4 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் பாருங்க ஆல் ஸ்டார்ஸ் ஆர் மூன்ஸ். ஆல் ஸ்டார்ஸ் ஆர் மூன்ஸ். சம் மூன்ஸ் ஆர் சன்ஸ். சம் மூன்ஸ் ஆர் சன்ஸ். All suns are satellites. ரைட்டா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்க some satellites are moons. some satellites are moons. எனக்கு இங்கே என்னெல்லாம் வரும்? இங்கே மூன் வரும், சன் வரும், சேட்டலைட் வரும். அப்போ இதுக்குள்ளே எனக்கு எதுக்கு வேணால் நான் சம் வச்சு எழுதிக்கலாம். அப்போ இங்கே எனக்கு என்னது? some satellites are moonsன்னு நான் சொல்லிக்கலாமா? ஏன்னா இங்கே எனக்கு மூன் இருக்குது, சேட்டலைட் இருக்குது. இதுக்குள்ளே நான் எது வேணால் சம் போட்டு எழுதிக்கலாம். ஸோ சம் சேட்டலைட்ஸ் ஆர் மூன் ஃபாலோஸ். அடுத்தது சம் சேட்டலைட்ஸ் ஆர் ஸ்டார்ஸ்.
ஸோ எனக்கு இங்கே ஸ்டார்ஸ் வந்துச்சா வரல, இந்த 3 தான் வந்துச்சு. அப்போது இதை நான் எழுத முடியாது. அடுத்தது பாருங்க, சம் மூன்ஸ் ஆர் ஸ்டார்ஸ். ஸோ மூன்ஸுடைய சம்மு எனக்கு ஸ்டார்ஸ். அப்போது இந்த கன்க்ளூஷன் எனக்கு வரும். அப்போ இங்கே ஆன்சர் என்னது? போத் கன்க்ளூஷன் 1 and 3 follows. நெக்ஸ்ட் பாருங்க, சம் புக்ஸ் ஆர் டேபிள்ஸ். புக்ஸ், tables, no table or pages. All tables are words. இப்போ எனக்கு இங்க என்ன வரும்? all tables are words. ஓகே, இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, some books are pages. books இங்க இருக்காங்க, இங்க எனக்கு pages இருக்காங்க, ரைட்டா? இங்க எனக்கு என்ன வரும்? books வரும். இங்க எனக்கு கொஞ்சம் books வருமா? கொஞ்சம் books வரும். அப்போ இந்த கொஞ்சம் புக்ஸ் எனக்கு என்னது? பேஜஸ் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற புக்ஸுக்கு பேஜஸ் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்போ எனக்கு என்னது? இந்த கன்க்ளூஷன் என்னால் ஷியராக சொல்ல முடியாது. ஒரு பாசிபிலிட்டியாக சொல்லலாம், ஆனால் ஷியராக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க, ஆல் வேர்ட்ஸ் பீயிங் டேபிள் இஸ் அ பாசிபிலிட்டி. எனக்கு வேர்ட்ஸ் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. all words being tables. ஸோ எல்லா வேர்ட்ஸும் எனக்கு டேபிள். எனக்கு சம் வேர்ட்ஸ் நான் என்ன சொல்லலாம்? டேபிள்னு சொல்லலாம், ஓகேவா? ஆனால் எல்லா வேர்ட்ஸும் டேபிள்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் என்னால் அதை 100% ஷியராக சொல்ல முடியாது. ஆனால் நான் இங்கே 100% ஷியராக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பாசிபிலிட்டினா என்னது? எனக்கு அதை நடக்கிறதுக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் அந்த கன்க்ளூஷன் அக்கர்ஸ் அப்படின்னு தானே போட சொன்னோம் இல்லையா? அப்போ எனக்கு அந்த கன்க்ளூஷன் அக்கர்ஸ். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? எனக்கு கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகலை, ஆனால் எனக்கு என்னது? கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். மைட் பி இருக்கலாம், எனக்கு எல்லா வேர்ட்ஸும் இங்கே ஃபுல்லாகவே டேபிளாகவும் இருக்கலாம். மைட் பி இருக்கலாம், மேபி இருக்கலாம், பாசிபிலிட்டி, இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். எனக்கு அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்துட்டாலே எனக்கு அந்த கன்க்ளூஷன் வர்றதுக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் அந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ், ரைட்டா? ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது? ஒன்லி கன்க்ளூஷன் 2 follows. ஸோ இப்போது நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒன்று பார்த்தோம், அப்புறமா டெஃபினட் கன்க்ளூஷன்லேயே நம்ம என்ன பார்த்தோம்? எய்தர் ஆர் இல்லை நெய்தர் ஆர், கன்ஃபியூஸ் ஆகாமல் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் வச்சு பார்த்தோம். இப்போ மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பாசிபிலிட்டி கன்க்ளூஷன்ஸ் வச்சு பார்க்க போகிறோம், ரைட்? அடுத்தது பாருங்கள், சம் யூடிசி ஆர் எம்டிஎஸ். ஸோ சம் யூடிசி ஆர் எம்டிஎஸ். ஓகே, ஆல் எம்டிஎஸ் ஆர் ஜிஐசி. எல்லா எம்டிஎஸும் எனக்கு ஜிஐசி. சம் ஜிஐசி ஆர் ஐபிபிஎஸ். சம் ஜிஐசி ஆர் ஐபிபிஎஸ். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் ஜிஐசி பீயிங் யூடிசி இஸ் அ பாசிபிலிட்டி. ரெண்டுமே எனக்கு பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் தான். ஸோ ஆல் ஜிஐசி பீயிங் யூடிசி, எனக்கு இந்த எல்லா ஜிஐசியும் யூடிசியா இருக்க முடியுமா முடியாதா? இதான் என்னது? நம்மளுடைய கொஷின், ரைட்டா? ஸோ இருக்கலாமா இருக்க முடியாதா? ஆல் ஜிஐசி பீயிங் யூடிசி. எனக்கு ஏற்கனவே என்னது? சம் யூடிசி ஆர் ஜிஐசி அல்லது சம் ஜிஐசி ஆர் யூடிசி. இதில் எனக்கு யூடிசி இப்படி இல்லாமல் இப்படி இருந்தாலும், அதாவது இந்த ஜிஐசிக்குள்ளே யூடிசி வந்தாலும் அங்கேயும் நம்ம என்ன சொல்லுவோம்? சம் யூடிசி சம் ஜிஐசி ஆர் யூடிசின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இந்த பாசிபிலிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எனக்கு 1% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நான் அது கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க, சம் யூடிசி ஆர் ஜிஐசி. சம் யூடிசி, எனக்கு இங்கே என்னது? சம் யூடிசி ஆர் ஜிஐசி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு சம் யூடிசி ஆர் ஜிஐசின்றது கன்ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட், அதாவது கன்ஃபார்ம்டு கன்க்ளூஷன். அது பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் கிடையாது, ரைட்டு தானே? அப்போது இது கன்ஃபார்ம் கன்க்ளூஷன். பாசிபிலிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு சேர்த்துருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் கன்க்ளூஷனில் எனக்கு பாசிபிலிட்டின்னு சேர்த்துருந்தாங்கன்னா எனக்கு அது கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். புரியுதா என்ன பேசுகிறேன்னு? எனக்கு கன்ஃபார்மாக பார்த்தாலே தெரியுது சம் யூடிசி ஆர் ஜிஐசின்னு. இந்த இடத்துல பார்த்தாலே தெரிகிறத அவங்க பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ், ஓகேவா? ஷியோராக தெரிகிற கன்க்ளூஷனாக அவங்க பாசிபிலிட்டின்னு கொடுத்தா அந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ், ஓகேவா? ஸோ பேசுகிற ஒரு வேர்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே ஆன்சர் என்னது? ஒன்லி கன்க்ளூஷன் 1 follows. அடுத்தது பாருங்க, 99% ஸ்டேட்ஸ் ஆர் கண்ட்ரீஸ். 99% என்னது? மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்துருமா? மோஸ்ட்னா நான் என்ன சொன்னேன்? க்ளூ வேர்டில் சம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே என்னது? சம் ஸ்டேட்ஸ் ஆர் கண்ட்ரீஸ் அப்படின்னு அர்த்தம்.
So some states are countries. No countries are continents. அடுத்து every continent is island. Every continent is island னா என்ன அர்த்தம்? every எல்லாமே அப்படின்னு அர்த்தமா? அப்போ இங்க கீவேர்ட் என்னது? every அப்படின்னா all. ஓகேவா? all continent is island. ஓகே, ஆல்னாலும் எவ்ரினாலும் ஒன்று தான். அடுத்து மோஸ்ட்லி ஐலாண்ட்ஸ் ஆர் டவுன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ மோஸ்ட்லினா சம்மு அப்படின்னு சொல்லியிருந்தோமா? மோஸ்ட்லி ஐலாண்ட்ஸ் ஆர் டவுன்ஸ். அப்போ நம்மளுடைய வென் டயக்ராம் என்னது? இதுதான் நம்மளுடைய வென் டயக்ராம். ஸோ இப்போ கன்க்ளூஷன் வாங்க. ஃபியூ கண்ட்ரீஸ் பீயிங் ஐலாண்ட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ ஃபியூ கண்ட்ரீஸ், கண்ட்ரீஸ் எங்கே இருக்கு? கண்ட்ரீஸ் இங்கே இருக்காங்க. ஐலாண்ட் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. எனக்கு few countries being island is a possibility. எனக்கு countries எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? no countries or continent தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஐலாண்ட் இல்லைன்னு சொல்லலை. அப்போ எனக்கு என்னது? கண்ட்ரீஸ்க்கும் ஐலாண்டுக்கும் நடுவில் என்ன ரிலேஷன் வேணாலும் இருக்கலாம். அதில் ஒரு ரிலேஷன் தான் எனக்கு என்னது? சம் கண்ட்ரீஸ் ஆர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூனா அதுவும் சம் தான். சம் கண்ட்ரீஸ் ஆர் ஐலாண்ட் இஸ் அ பாசிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கன்க்ளூஷன் எனக்கு நடக்கிறதுக்கு 1% சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அடுத்து நோ டவுன்ஸ் ஆர் கான்டினென்ட்ஸ். டவுன்ஸ் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. கான்டினென்ட்ஸ் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. ஸோ டவுன்ஸுக்கும் கான்டினென்ட்டுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அப்போ இந்த என்ன கன்க்ளூஷன் வேணாலும் இருக்கலாம். இதாக இருக்கலாம்னு என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஸோ அந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். அடுத்து மோஸ்ட்லி ஸ்டேட்ஸ் ஆர் டவுன்ஸ், அதாவது சம் ஸ்டேட்ஸ் ஆர் டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் எனக்கு எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. டவுன்ஸ் எனக்கு எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லை. இன்டைரக்டாக நம்ம கனெக்ஷன்ஸ் வச்சு சொல்லக்கூடாது. அப்போது இந்த கன்க்ளூஷனும் எனக்கு ஷியராக தெரியல. ஸோ டஸ் நாட் ஃபாலோஸ். இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது? ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். அடுத்தது பாருங்கள். 25.5% ஆஃப் ஸ்டோன்ஸ் ஆர் ராக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதாவது சம் ஆஃப் தி ஸ்டோன்ஸ் ஆர் ராக்ஸ், அதுதான் சம்மை தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஸ்டோன்ஸ் ஆர் ராக்ஸ். நன் ராக் இஸ் சாண்ட் அப்படின்னா நோ ராக் இஸ் சாண்ட் அப்படின்னு அர்த்தம். நோ ராக் இஸ் சாண்ட். ஒன்லி சாண்ட்ஸ் ஆர் பிரிக்ஸ். ஒன்லி அப்படின்னா நம்ம ஆல்னு மாற்றிக்கணும்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னோமா? அப்போ இங்கே என்ன வந்துடும்? ஆல் பிரிக்ஸ் ஆர் சாண்ட்ஸ். ஸோ ஆல் பிரிக்ஸ் ஆர் சாண்ட்ஸ்னா எனக்கு இங்கே பிரிக்ஸு இங்கே வந்துடும். ரைட்டா? இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். நோ ராக்கஸ் பிரிக்கு. எனக்கு நோ ராக்கஸ் சாண்டுனா சாண்டுக்குள்ளே தான் இந்த பிரிக் இருக்குது. அப்போது நோ ராக்கஸ் பிரிக்குன்றது எனக்கு என்னது? கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அடுத்து சம் ஸ்டோன்ஸ் ஆர் சாண்ட்ஸ். ஸ்டோன் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. சாண்ட் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருப்பாங்க. இந்த கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எனக்கு சாண்ட்ஸ் கிடையாது தான். ஆனால் மிச்சம் இருக்கிற இந்த கொஞ்சம்லாம் எனக்கு சான்ஸாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அங்கே இதான் நடக்கும், இந்த கன்க்ளூஷன் தான் ஃபாலோ ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது. அப்போ ஷியராக சொல்ல முடியலன்னா இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். ரைட்டா? ஸோ அப்போ இங்கேயும் ஆன்சர் என்னது? கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் பாருங்க. ஒன்லி எ ஃபியூ பைக்ஸ் ஆர் க்ரூஸ். ஸோ ஒன்லி எ ஃபியூனா எனக்கு என்ன வரும்? சம் பைக்ஸ் ஆர் க்ரூஸ், சம் பைக்ஸ் ஆர் நாட் க்ரூஸ். ஸோ அப்போது சம் பைக்ஸ் ஆர் க்ரூஸ், சம் பைக்ஸ் ஆர் நாட் க்ரூஸ். இது என்ன டயக்ராம்? அடுத்து ஆல் க்ரூஸ் ஆர் பிளாக். எல்லா க்ரூஸும் எனக்கு பிளாக். எல்லா க்ரூஸும் எனக்கு பிளாக். நோ கார் இஸ் பிளாக். ஸோ எனக்கு எந்த காருமே பிளாக் இல்லை. சம் ஆடி ஆர் கார். ஸோ ஆடி, சம் ஆடி ஆர் கார். இதான் நம்மளுடைய டயக்ராம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சம் பைக்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் கார். டெஃபினெட்லி 100% ஷியராக சொல்கிறாங்க. சம் பைக்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் கார். ஸோ இங்கே இருக்காங்களா இந்த சம் பைக்ஸ். ஸோ இந்த சம் பைக்ஸ் எனக்கு டெஃபினட்டாக கார் கிடையாது. ஏன்னா இங்கே எனக்கு ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் தான். இங்கே இருக்கிற சம்மு எனக்கு ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் தான் இல்லையா? அப்போது எனக்கு சம் பைக்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் கார் அப்படின்றது என்னது? எனக்கு 100% ஷியரான கன்க்ளூஷன். அது எனக்கு பார்த்தாலே தெரியுது. ரைட்டா? அடுத்தது பாருங்க. சம் ஆடி கேன் பி பைக். ஆடி இங்கே இருக்காங்க, பைக் இங்கே இருக்காங்க. ஆடிக்கும் பைக்குக்கும் எனக்கு என்னது? என்ன ரிலேஷன் வேணாலும் இருக்கலாமா இல்லையா?
சம் ஆடி கேன் பி. கேன் பினா என்னது? பாசிபிலிட்டி. கேன் பி, மே பி அப்படின்னு வந்துட்டாலே அது என்னது? பாசிபிலிட்டி கன்க்ளூஷன். அது நடக்கிறதுக்கு எனக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது தான். அப்போ என்ன ஆன்சர் எனக்கு? அங்கே கன்க்ளூஷன் 2 ஆல்சோ ஃபாலோஸ். ரைட்டா? இங்கே என்ன? போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். இங்கே நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, மேம் இந்த சம் பைக்ஸ் ஆர் நாட் கார், ஓகே, இங்கே இருக்கிற சம் பைக்ஸ்லாம் எனக்கு காராகவும் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, காராகவும் இருக்கலாம். ஆனால் இங்கே டெஃபினெட்லி நாட் கார் அப்படின்னு ஷியோராக பேசியிருக்காங்களா? எனக்கு அப்போது ஏதாவது ஒரு கொஞ்சம் இடத்துல இல்லைனாலும் எனக்கு அதை கன்ஃபார்மாக சொல்லலாம். அவங்க எந்த இடத்த பற்றி தான் பேசுகிறாங்கன்னு அர்த்தம், இந்த இடத்த பற்றி தான் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் அந்த கன்க்ளூஷனை கரெக்டுன்னு சொல்கிறேன். புரியுது இல்லையா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க. ஆல் ரோசஸ் ஆர் ஃப்ளவர்ஸ், சம் லோட்டஸஸ் ஆர் ரோஸ், ஒன்லி a few flowers are blue, no jasmine is lotus. ஸோ இந்த கொஷினுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட்டில் ஆன்சர் போட போகிறீங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்கிறேன். ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் தான். ஆனால் வருதா இல்லையான்றதை எனக்கு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ரைட்டா? பின்னாடி இன்னும் ஒரு 4-5 ஸ்லைடு இருக்கும், அதுக்கும் நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க? சால்வ் பண்ணி ட்ரை பண்ண போகிறீங்க. ரைட்டா? ஸோ இதோட நமக்கு என்னது? மெயின்ஸ் ரீசனிங் கிளாஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வேலை என்னது? ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான். இது வரைக்குமே நீங்கள் நடத்தின டாப்பிக்கை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வருஷம் எப்படியாவது நம்ம வேலைக்கு போயே ஆகணும், லெத்தாஜிக்காக இருக்காதீங்க, ஃபுல் எஃபோர்ட் போட்டு சூப்பராக படிங்க. ரைட்டா? ஸோ நமக்கு ரிவிஷன் கிளாஸ் நாளைக்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம ஒரு 40 கொஷின் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமும் நீங்கள் ரிவிஷன் கேட்டிருந்தீங்க, மேக்ஸிமம் அதுக்கு கிளாஸ் அலாட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. மேக்ஸிமம் கிளாஸஸ் நானும் கேட்டு பார்க்குறேன். நம்ம ரிவிஷனுக்கு ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். ரைட்டா? ஸோ நாளைக்கு ரிவிஷன் கிளாஸஸ் நிறைய பேர் ஃபுல்லாக ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேயே நிறைய வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் 1 to 3 கிளாஸஸ் தான் வந்து கொஞ்சம் டிலேயில் வருது. அதுவும் ஈஸியான டாபிக்ஸ் தான். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரிவிஷன் கிளாஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கையில் நோட்டு பெண்ணோட வச்சு உட்கார போகிறீங்க. நீங்களும் என் கூடவே சேர்ந்து சால்வ் பண்ணி ஆன்சர் போட போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் நோட்டு பென் வச்சு உட்காந்திங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நோட் பென் வச்சு உட்காந்து 40 கொஷின்ஸையும் சால்வ் பண்ணி நீங்கள் எனக்கு மார்க்ஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ சீரியஸாக படிங்க, ஏன்னா டைம் ரொம்ப கிட்ட வந்துட்டே இருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட். நாளைக்கு ரிவிஷன் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.